லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கு மேல ஒரு வார்த்தை இங்க பேசுன, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பேசுறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? வாங்க போலாம், போங்க. நல்ல பொண்ணை காட்டினாங்க. அமைச்சு என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டாங்களே. நீ ஏற்கனவே மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போச்சு. இதுல இது வேற. இப்ப யார நீ என் பொண்ணை கட்டிக்குவா? இத பாரு, நீ கவலைப்படாத. பூஜா கல்யாணம் ஏன் பொறுப்பு. அவளை நான் பாத்துக்கிறேன் சரளா. ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கு காரணமானவங்கள நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு நான் சும்மாவே விட மாட்டேன். எதுக்கு தான் இதெல்லாம்? இத செஞ்சவங்கள உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. விடுங்க. பூஜா, உனக்கு இத பண்ணது யாருன்னு தெரியுமா? ஏய், யாருன்னு சொல்லு. இல்ல உங்களால அவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. விட்டுருங்க ப்ளீஸ். இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்ல வேண்டாம் விட்டுருங்க. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். இத விட்டுருங்க. உன் அத்தை நான் கேக்குறேன், சொல்ல போறியா இல்லையா? இவதான். ஏய், நீ ஏன் தேவையில்லாம இந்த விஷயத்துல சக்தி இழுக்கிற? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்திக்கு சந்தோஷம் தானே. அப்படி இருக்கும்போது சக்தியே அப்படி பண்ணணும். அத்தை, நீங்க ஏற்பாடு பண்ணி நான் எந்த ஒரு நல்ல பையனையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுதான் இவளோட பிளானே. என் கல்யாணத்தை நீங்க நடத்துவேன்னு சவால் விட்டீங்கல்ல, அதுதான் காரணமே. ஒரே நேரத்துல உங்களையும் அவமானப்படுத்தணும், எனக்கும் கல்யாணம் நடக்க விடாம இவ பிளான் பண்ணிருக்கா. அத்தை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹேய், அந்த போனை முதல்ல ஆஃப் பண்ணு. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? பூஜா, நீ எப்படி சொல்ற இவதான் செஞ்சிருப்பான்னு? அத்தை, வேற யாருத்த செஞ்சிருக்க முடியும்? வேணும்னா நீங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட போனை வாங்கி பாருங்க. அப்ப தெரியும். கோதண்டம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லு. போய் பார்க்க. நான் தான் உங்க பொண்ணை வேணான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் வர சொன்னீங்க? எங்க பொண்ணை ஏத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சறதுக்காக ஒண்ணு கூப்பிடல. உங்க பையனை விட 1000 தங்கமான மாப்பிளைய நான் பாப்பேன். அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. அந்த போட்டோவை யார் அனுப்புனாங்கன்னு நாங்க கொஞ்சம் பார்க்கணும். பூஜா, வாங்கி பாரு. அத்தை, போட்டோ அனுப்புறவங்களோட நம்பர் இருக்கு. இப்போ ஃபோன் பண்றேன். பண்ணு முதல்ல.
தெரிஞ்சவங்களோட நம்பருக்கு தான் நான் கால் பண்ணேன். ஏன் உன் போன் அடிக்குது? அத்தை, இப்ப என்னத்த சொல்றீங்க? ஏய், அசிங்கமால உனக்கு? அவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ நானே வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணா அவன் நல்லா இருக்கணும்னு கூட கொஞ்சம் கூட தோணதில்ல உனக்கெல்லாம்? என்னடி, உனக்கு மட்டும் நல்ல படிச்ச பணக்கார மாப்பிளைய பாத்திருக்காங்களே, உனக்கு கட்டி வைக்கிறாங்களேன்னு பொறாம தானே உனக்கு? இப்ப என்ன உனக்கு? வாழ்க்கை முழுக்க அவ இந்த வீட்ல நீயும் வெற்றியும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவ வாழ்க்கையே சீரழியணும், அதானே உனக்கு? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி எந்த நினைப்பும் எனக்கு கிடையாது. எங்க அம்மா எங்களை அப்படி வளர்க்கல. வளர்க்கல. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற லட்சணத்தை பார்த்தாலே தெரியுதே உங்க அம்மா வளர்த்த லட்சணம். அத்தை, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அத்தை, இப்படி மாட்டிக்க கூடாதுன்னு தான் அத்தை ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கூட சொல்லாம அவ ஓட பாத்திருக்கான். ஏய், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? சத்தியமா நான் இத பண்ணல அத்தை. எல்லாரும் முன்னாடி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஏன் சக்தி நடிக்கிற? எவ்வளவு வஞ்சம் உன் மனசுல. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பூஜா, நிறுத்து. என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் பேசிட்டே போறேன். ஏய் வெற்றி, இவ போன்ல இருந்து தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டோ போயிருக்கு. அதுக்கு இப்ப என்னடா சொல்ற? அம்மா, அது சக்தியோட போன் தான். ஆனா அவ போன்ல இருந்து வேற யாராவது அனுப்பியிருந்தா? டேய், அது எப்படிடா? அவ போன் அவ கையில தானே இருக்கு. அம்மா, ஒரு வேளை அனுப்பியிருந்தா? அதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்ல அத்தை தான் கையும் களவுமா அவளை புடிச்சிட்டாங்கல்ல, எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன வெற்றி, நீ அதையவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? என்ன, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை மூட்டி விடுறியா? முதல்ல உன் பொண்டாட்டி எதுக்கு என்னோட போட்டோவை அனுப்புனான்னு கேளு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சக்தி, உன் போனை கொடு. கொடு. நல்லா பாத்துட்டியா? அவ போன்ல இருந்து தானே போட்டோ எல்லாம் போயிருக்கு. பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா? அவனே ஒத்துக்கிறான். சக்தி, இந்த போன் நம்பர் யாருது? எனக்கு தெரியல வெற்றி. தெரியலையா? ஏய், மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு இந்த போட்டோ போறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து உன் போனுக்கு போட்டோ வந்திருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணு வெற்றி, யாருன்னு தெரிஞ்சிரும்ல. ஏய், உன் நம்பர்ல இருந்து அந்த போட்டோ எப்படி என் போனுக்கு வந்துச்சு? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ வர சொல்லிட்டா? ஐயோ, போலீஸ் எல்லாம் வேண்டாம். பூஜா தான் அந்த போட்டோவை சக்தி நம்பருக்கு அனுப்ப சொன்னா. பூஜா சக்தி போன்ல இருந்து அந்த போட்டோ எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அனுப்ப சொன்னா. நானும் அப்படியே அனுப்பிட்டேன். ஆனா என் போன்ல இருந்து சக்தி போனுக்கு அனுப்புனதை டெலீட் பண்ண மறந்துட்டேன். குடும்பம்
ஏய் ஃப்ரெண்டுன்னு உன்னை உள்ள விட்டதுக்கு எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ண பாக்குறியா? எங்க குடும்பத்தையே நீ அழிக்க பாக்குறியாடி? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஏய் என்ன பூஜா? ஏய் பேசாத. எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கெட்ட எண்ணத்துல என் போட்டோவை போட்டோஷாப் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பியிருக்க. எங்க வீட்டுக்குள்ள சண்டை வரணும்னு அத சக்தி போனுக்கே நீ அனுப்பியிருக்க. சீ, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. இல்ல சரண்யா, இவதான் பண்ணிருக்கா. சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு என் மேல போறாம. சாரி த, நான் தான் சக்தியை தப்பா நினைச்சிட்டேன். பண்ணதெல்லாம் இவதான் அத்தை. சபாஷ் பூஜா, சபாஷ். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ பயங்கரமான ஆளு நிரூபிச்சிட்ட. ஏய் என்ன சொல்ற? அம்மா, பூஜாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அவளோட ஒரே குறிக்கோள் சக்தியை பழி வாங்குறது. அதுக்காக தான் இவ்ளோ நாடகம். நாங்க வந்ததுமே அவ போன்ல இருக்க போட்டோவை எங்களுக்கு அனுப்பி இப்படி பண்ண சொன்னதே பூஜா தான். அதுக்கு நாங்க 2 பேரும் தான் சாட்சி. இப்ப அவ மாட்டிக்கிட்டதும் ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்க்காம எங்களையே வாட்டி வதைக்கிறா. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணா போவேன்னு பூஜா சொன்னா. அதை என்கிட்டயே செஞ்சு காட்டிட்டா. சி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. வா போலாம். அத்தை, இவங்க எல்லாருக்கும் என் மேல போறாம அத்தை. சி, வாய மூடு. அம்மா, இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான். பூஜா, நீ என்ன செஞ்சாலும் கடைசியில உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். அத்தை, 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 என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னால உங்களை விட்டுட்டும் இந்த வீட்டை விட்டுட்டும் எங்கேயும் போக முடியாது. வேற ஒரு வீட்டுக்கு மருமகளா ஆகுறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அத்தை. அத்தை, இந்த வீடு தான் நான் வாழ வந்த வீடு. இந்த வீடு தான் எனக்கு கோவில். இந்த கல்யாணத்துக்கே மனசு ரெடி ஆகலத்த. ஆனா இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலத்த. சொன்னா நீங்க கோவப்படுவீங்களோங்கிற பயத்துலதான் நான் தப்பு பண்ணிட்டேன் த. அத்தை, சாரி த, மன்னிச்சிருங்க த, ப்ளீஸ் அத்தை. அத்தை, நான் இந்த வீட்லயே ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன் த. எனக்கு கல்யாணமே வேண்டாம் த, ப்ளீஸ் த. சரிம்மா, அதுக்காக நீ ஏன் சத்திய மாட்டி விட்ட? அது சக்தி மேல எனக்கு கோபம் த. அதான் த இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். மேட வரைக்கும் வந்து உட்கார்ந்திருந்த என்னோட வாழ்க்கைய அவ பறிச்சுட்டா அத்த. அதை என்னால தாங்கிக்கவே முடியல அத்த. அந்த கோவத்துலதான் நான் என்ன செய்யறேன்னு கூட தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டேன் த. அத்த தப்புதான் த, என்ன மன்னிச்சிருங்க த, என்ன மன்னிச்சிருங்க த, ப்ளீஸ். என்னம்மா நீங்க இவ்ளோ பண்ணிருக்கா? ஏதாவது சொல்லுங்கம்மா. பூஜா பண்ணது பெரிய தப்புதான். ஆனா அவளுக்கு உன்னை இழந்துட்டோங்கிற கோவம் அது அவ கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஆனா பூஜா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனா பூஜா, பாரு பூஜா, இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி எப்படியும் உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறேன். அதுக்கு நீ முதல்ல ரெடியா இரு. இந்த பிரச்சனையை எல்லாரும் இப்படியே விட்டுருங்க. தப்பு பண்ண பூஜாவே இதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டான். இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரண்யா, என்னம்மா அது?
இதையும் இவ்வளோ ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சரி விடுன. அதான் பூஜா கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, விடு. யார் சக்தி ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? கோகிலா அத்தை. ஏன் இத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க? யமுனாக்கா கல்யாண விஷயமா பேசணும்னு உடனே வர சொன்னாங்க. வரலனா யமுனாக்கா கல்யாணத்தை மறந்துருன்னு சொன்னாங்க. பாவன சக்தி அதுக்கு தான் கிளம்புனா. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சக்தி, நான் இப்போ உன்னை கூட்டிட்டு போறேன், வா போலாம். கிளம்புங்க. அம்மா கேட்பாங்கன்னு தானே யோசிக்கிற, நான் சமாளிச்சுக்கிறேன், வா போலாம். நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ போய் கோகிலாமா கிட்ட பேசு, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என்ன, வா போலாம்.